அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ரொம்ப விசேஷமான 6 துவாக்களை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த 6 துவாக்களுமே உங்கள் வாழ்க்கையவே உயர்த்தக்கூடிய, உங்கள் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான துவாக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளவு ஏழ்மையில் எவ்வளவு கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களை விரைவிலேயே செல்வந்தராக பணக்காரராக மாற்றக்கூடிய அற்புதமான துவாக்கள். இந்த துவாவின் மூலம் உங்களுக்கு எல்லா புறத்திலிருந்தும் அல்லாஹ் பரக்கத்தை, ரிஸ்கை, ரஹ்மத்தை அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். கண்கூடா உணர வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு 6 துவாக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இதை நீங்கள் எப்போவுமே தொடர்ந்து வளமையாக ஓதிக்கிட்டே வாங்கலேன், இது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய பெரிய தேவைகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆசைகள் இருந்தாலும் சரி, உடனடியாக உங்களோட தேவை நிறைவேறணும்னா அப்படின்னாலும் சரி, தாராளமாக இந்த 6 துவாக்களுமே உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டான இது. இப்போது அந்த துவாக்கள் என்ன அப்படின்னு ஒன்றா இப்போ பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது துவா, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலி வ வலதி வ பாரிக்லி ஃபீமா அக்தைதனி. அல்லாஹும்ம அக்ஸிர் மாலி வ வலதி வ பாரிக்லி ஃபீமா அக்தைதனி. அல்லாஹும்ம அக்ஸிர் மாலி வ வலதி வ பாரிக்லி ஃபீமா அக்தைதனி. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான துவா இது. பொதுவாக ரிஸ்க் அப்படிங்கும்பொழுது நமக்கு எல்லாமே ரிஸ்கில் சேரும். உணவு, சொந்தமாக வீடு, தொழில், வேலை, குடும்பம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், இது எல்லாமே நமக்கு ரிஸ்கில் சேரும். ஆனால் மால் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பணத்தை குறிக்கக்கூடியது, வருமானத்தை குறிக்கக்கூடியது. இந்த துவாவில் பார்த்தீங்கன்னா அதை அந்த மால், அந்த பணத்தை நமக்கு அதிகப்படுத்தக்கூடிய அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய அர்த்தம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு துவா. இதை நீங்கள் வளமையாக எப்போவுமே ஓதக்கூடியவர்களாக இருங்க. அடுத்து இரண்டாவது துவா என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே தொழுவும் போது 2 சஜிதாக்களுக்கு இடையில நீங்கள் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதணும். அது என்ன அப்படின்னா, அல்லாஹு மஃபிர்லி வர்ஹம்னி வஹதீனி வஜ்புர்னி வ ஆஃபீனி வர்சுக்னி வர்ஃபானி. அல்லாஹு மஃபிர்லி வர்ஹம்னி வஹதீனி வஜ்புர்னி வ ஆஃபீனி வர்சுக்னி வர்ஃபானி. ரொம்பவும் பவர்ஃபுல்லான இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதின அற்புதமான ஒரு துவா. இதில் எல்லாத்தையுமே ஆஃபீனி அப்படிங்கும்பொழுது அந்த ஆஃபியா அப்படிங்கும்பொழுது எல்லாமே குறிக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒட்டுமொத்த விஷயத்தையுமே குறிக்கக்கூடியது ஆஃபியா. இந்த ஆஃபியாவை கூடிய அல்லாஹ் அப்படின்னு தான் நம்ம முதல்ல கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுக்கும். உங்களுக்கு பாவ மன்னிப்பு, முதல் வார்த்தையை அல்லாஹு மஃபிர்லி, பாவ மன்னிப்பு கேட்குறோம். ரொம்பவும் சிறந்த ஒரு துவா. இது நீங்கள் 2 சஜிதாக்களுக்கு இடையில நீங்கள் எப்போ தொழுவும் போது நீங்கள் ஓதுங்க. அடுத்த மூன்றாவது துவா என்னென்னா, இது வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே உங்களுடைய துவா அல்லாஹ்விடத்தில் நிறைவேறும். உடனே உங்களுக்கு அல்லாஹ்விடத்துலேருந்து பதில் கிடைக்கணும் அப்படின்னா இதை தாராளமாக நீங்கள் இதை ஓதலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபல்லிக வ ரஹ்மதிக ஃப இன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபல்லிக வ ரஹ்மதிக ஃப இன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. எந்த நாட்டத்துக்காக, எந்த ஒரு தேவைக்காக நீங்கள் இதை உடனடி உங்களுக்கு ஒரு தேவை, உடனடி உங்களுக்கு ஒரு கஷ்டம், உடனடி அவசர தேவைக்கு தாராளமாக இதை நீங்கள் ஓதுனா உடனடியாக அல்லாஹ் தஆலா கிட்ட இருந்து பதில் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நான்காவது, உங்களுக்கு பெரிய பெரிய கனவுகள் எதுவும் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு சொந்தமாக வீடு, கார் வாங்கணும், இல்லை பெரிய பெரிய கனவுகள். சொந்த வீடுங்கிறது ஒரு பெரிய கனவு தான் இந்த காலத்தில். அதை வந்து நம்ம பெற்றுக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்குது. அந்த சொந்த வீட்டை நமக்கு பெற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு துவா, அல்லாஹு மஃபிர்லி தன்பி வ வஸ்ஸிலி ஃபீ தாரி வ பாரிக்லி ஃபீ ரிஸ்கி. அல்லாஹு மஃபிர்லி தன்பி வ வஸ்ஸிலி ஃபீ தாரி வ பாரிக்லி ஃபீ ரிஸ்கி. அற்புதமான ஒரு துவா. இதை நீங்கள் வளமையாக ஓதிக்கிட்டே வாங்க. அடுத்த 5வது துவா என்ன அப்படின்னா, இந்த ஒரு துவாவை நீங்கள் ஃபஜர் தொழுகிறதுக்கு அப்புறம் நீங்கள் ஓதணும். அது என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅன் வ ரிஸ்கன் தொய்யிபன் வ அமலன் முத்தகப்பலன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅன் வ ரிஸ்கன் தொய்யிபன் வ அமலன் முத்தகப்பலன். அல்லாஹ்விடத்தில் நம்ம அறிவை, நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கக்கூடிய விதத்தில், மற்றவங்களுக்கு அது பயன்படக்கூடிய விதத்தில் நமக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய அற்புதமான ஒரு துவா. இதை நீங்கள் ஃபஜர் தொழுறதுக்கு பின்னாடி ஓதுங்க. அடுத்து 6வது என்ன அப்படின்னா, இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு நாம் கேட்குறோம். அஸ்தோஃபிருல்லா, அஸ்தோஃபிருல்லாஹில் அலீம், இந்த மாதிரி எந்த ஒரு நிறைய துவாக்கள் இருக்குது. சின்ன துவா அப்படிங்கும்போது அஸ்தோஃபிருல்லா, அஸ்தோஃபிருல்லா அலீம்.
இது பெருசாக ஓதணும்னாலும் பெரிய துவாக்கள் கூட இருக்குது. அதிகமாக நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்க கேட்க அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நன்மையை அளிப்பான். உங்களுக்கு பணத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பான். உங்களுக்கு செல்வம் பெருகணுமா, பாவ மன்னிப்பு கேளுங்க. உங்களுக்கு சொந்தமாக வீடு வாசன்ட்டு எல்லாமே ஆகணும், எனக்கு நல்ல ஒரு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, பாவ மன்னிப்பு கேளுங்க. பாவ மன்னிப்பு கேட்குறனால நமக்கு 2 பெனிஃபிட் இருக்குது. நம்மளுடைய இம்மை, நமக்கு எல்லா தேவைகளும் நிறைவேறும். அடுத்து 2வது மறுமை, நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறனால நமக்கு சொர்க்கம் இலக்கா இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை நமக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் ஓதுங்க. இதில் மொத்தம் 6 விஷயம் நான் சொல்லியிருக்கேன். 2 சஜிதாக்களுக்கு இடையில ஓத வேண்டிய ஒரு துவா, அடுத்து ஃபஜர் தொழுகையில மட்டும் குறிப்பாக ஓத வேண்டிய துவா. மிச்சம் 4மே நீங்கள் எல்லா நேரத்துலையும் ஓதுங்க. பொதுவாக நான் இது எல்லாத்தையுமே நான் வந்து 11 முறை 11 முறை அப்படின்னு ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடியும் நான் பொதுவாக ஓதுவேன். தஹஜ்ஜுதில் கூடுதலாகவே நான் ஓதுவேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த 6 ஓதிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் தெரியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் கொஞ்சம் மாற்றத்தை நான் கண்கூட உணர்ந்துக்கிட்டே இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் விரைவிலே நான் நிறைய விஷயங்களை நான் பெற்றுப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் அதே மாதிரி ஓதிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ரிஸ்க் பறக்கத்தை உங்களுக்கு அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகிய 6 திக்ருகள். இதை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஒரு முறை இதை எல்லாத்தையுமே ஒரு முறை நான் லாஸ்ட்டாக ஒரு கிளான்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, அல்லாஹுமா அக்ஸிர் மாலி வலதி வபாரிக்லி ஃபீமா அவ்தைதனி. செகண்ட், அல்லாஹு மஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தீனி வஜ்புர்னி வ ஆஃபீனி வர்ஜுக்னி வர்ஃபனி. தேர்ட், அல்லாஹும இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியன் வ ரிஸுகன் த்வய்யிபன் வ அமலன் முத்தகப்பலன். ஃபோர்த், அல்லாஹும இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக வ ரஹ்மதிக ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. ஃபிஃப்த், அல்லாஹு மஃபிர்லி தன்பி வ வஸீலி ஃபீ தாரி வ பாரிக்லி ஃபீ ரிஸ்கி. சிக்ஸ்த், இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 6ஐயுமே உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே வளமையாக ஓதுங்க. நீங்கள் தஹஜ்ஜத், லுஹா இந்த மாதிரி தொழக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் இதை அதிகமாக ஓதுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு ஃபர்லுக்கு பின்னாடியும் குறைந்தது ஒரு 11 முறை ஓதுங்க. இது நீங்கள் தொழுகைக்கு பின்னாடி தான் ஓதணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சும்மா இருக்கிற நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கை மாதிரி 100 முறை 1000 முறைன்னு ஒவ்வொன்றையும் கூட நீங்கள் ஒவ்வொரு நாள் கூட ஓதலாம். நல்ல மாற்றம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தெரியும். இதை நான் ஓதி என்னுடைய வாழ்க்கையில் நான் பலன் கண்டுகிட்டே இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் அதிகமாக நன்மை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான். உங்கள் வாழ்க்கையில் போதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு செல்வத்தை பரக்கத்தா மழை போல் பொழிய செய்வான். இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கை வச்சு ஊதி பாருங்கள். கண்கூட நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் உணர முடியும். இது 6மே நிறைய உஸ்தாதுகள் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் இப்போ நான் இதில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நான் நிறைய உஸ்தாதுகள் நான் பார்த்து அதை நான் ஓதி பலன் கண்டது தான். நிறைய உஸ்தாதுகள் வந்து மெயினாக சொல்கிறாங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பரக்கத் வேணுமா, உங்களுக்கு வந்து செல்வம் அதிகரிக்கணுமா, உங்களுக்கு பணம் அதிகரிக்கணுமா, உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கணுமா, இந்த 6ஐயுமே தொடர்ச்சி செஞ்சுக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் நீங்களும் செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் உணர முடியும். இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கை வச்சு ஓதி பாருங்கள். நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும். இதை நான் ஏன் இத்தனை தடவை நல்ல மாற்றம் தெரியும், கண்டிப்பாக ஓதி பாருங்கள். நான் இத்தனை தடவை சொல்கிறேன்னா இது அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான 6 துவாக்களுமே ரொம்ப முக்கியமான துவா தான், விசேஷமான துவாக்கள் தான். இது ஓதும் போது கண்கூட உங்களால் உணர முடியும். அந்த ஒரு பொருளாதார உதவி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏற்படுத்திடுவான். இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கை வச்சு ஓதி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.